الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه الذين صدقوا وصادقوا ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، قال الله تبارك وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله. وقال نبينا صلى الله عليه وسلم: الله الله في أصحابي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சாந்தியும் சரிநிகர் சமாதானமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை வழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நாம் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நீக்கமர நிலவட்டுமாக ஆமீன். பேரன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சமீப காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய பல ஹதீஸ்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல நபிமொழிகளை, இது அறிவுக்கு பொருந்தாது என்று ஒரு புறம், இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று ஒரு புறம், இது போன்ற ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் உள்ள விஷயங்களையே மறுக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. குர்ஆனையும் ஹதீஸையும் மறுக்கக்கூடிய பின்னணியில என்ன விஷயம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ் நமக்கு வந்து சேருவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் சஹாபாக்கள். சஹாபாக்களை எந்த அளவுக்கு நாம் கண்ணியம் செய்கிறோமோ, அவர்கள் மீது எந்த அளவுக்கு நாம் நல்லெண்ணம் கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டும் இந்த ஹதீஸை கொண்டும் நமக்கு நேர்வழி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டதாக குர்ஆனிலே சொல்கிறார். ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்றால், ஒரு சாரார் சஹாபாக்கள் மீது குறை காண தொடங்கி இருக்கிறார்கள். நேரடியாக மறைமுகமாக சில சஹாபாக்களை நேரடியாக தாக்குகிறார்கள், சில சஹாபாக்களை மறைமுகமாக தாக்குகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அன்சாரி சஹாபாக்களையே சில கேவலமான வார்த்தைகளை கொண்டெல்லாம் பேசுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மூமின்களாக ஈமான் கொண்டவர்களாக இன்று நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை, அந்த தீனை, சத்தியத்தை உலகம் முழுவதும் அவர்கள் எடுத்து சென்றார்கள். அவர்கள் எடுத்து சென்றதனுடைய விளைவுதான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், ஈமான் கொண்ட மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, சஹாபாக்களை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று சொல்கின்றான். அதை தொடர்ந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வல்லதீன மஅஹு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யார் இருக்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யார் இருந்தாங்க? சஹாபாக்கள். அப்ப அவங்க எப்படிப்பட்டவர்கள்? அஷித்தாஉ அலல் குஃபார், நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் கடுமையானவர்களாகவும், ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் கருணை காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். தராஹும் ருக்கான் சுஜ்ஜதை யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா, அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை அவர்கள் வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான்.
இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சஹாபாக்களை பற்றி எப்படியெல்லாம் பேசப்படுகின்றது. நாம் அதிகமாக மாணவர்களும் நம்ம இருக்கிறோம். அதே போன்று சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு தெரியும். சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் நல்லா தெரியும். இன்னைக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தின் பெயரால் தங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்துவதற்காக சஹாபாக்களை பலகீனமாக்க பார்க்கிறார்கள். தங்களுக்கு ஆதாரமாக இருப்பதற்கு சஹாபாக்களை பற்றி குறை காண தொடங்கி இருக்கிறார்கள். தாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி சஹாபாக்களை அசத்தியத்தை நோக்கி அவர்களுக்கு அறிவற்றவர்களை போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ காணொலி, அதாவது எத்தனையோ வீடியோக்கள்ல நாமளும் பார்த்திருப்போம். ஒரு சாபியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் அதாவது அரசியல் சூத்திரதாரி என்று ஒரு சாபியை பார்த்து சொல்கின்றார்கள். ஒட்டுமொத்த அன்சாரி சஹாபாக்களை பார்த்து எப்படி சொல்ற ஒரு வீடியோல நான் பார்த்திருக்கிறேன். ஒட்டுமொத்த அன்சாரி சஹாபாக்களையே எப்படி சொல்றாங்கன்னா, இவர்கள் எல்லாம் அண்ணன் எப்ப இறப்பார், திண்ண எப்ப காலியாகும் அப்படின்னு சொல்லி அந்த பதவி மோகத்திலே இருந்தார்கள் என்ற வாசகங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முதலிலே ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள், சஹாபாக்களை நேசிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஃபஹுப்புஹும் சுன்னத்துன், சஹாபாக்களை நேசிப்பது சுன்னத். ஏன் சுன்னத்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நேசித்தார்கள். எனவே நாமளும் சஹாபாக்களை நேசிக்கணும், சுன்னத். அதே போன்று வதுஆஉ லஹும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது குர்பத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஏன் பிரார்த்தனை செஞ்சாங்க தெரியுமா? லஹும் குர்பத்துன், அதுல இறைவனுடைய நெருக்கம் இருக்கிறது. வதுஆஉ லஹும் குர்பத்துன். அதே போன்று சஹாபாக்களை பின்பற்றுவது வல் இக்திதாஉ பிஹிம், சஹாபாக்களை பின்பற்றுவது வசீலத்துன். சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது, சஹாபாக்களுடைய நடைமுறைகளை பின்பற்றுவது என்பது அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. அதே போன்று வல் அஹ்து பில் ஆசாரிஹிம் ஃபதீலத்துன், நமக்கு மிக உயர்ந்த நமக்கு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களை அடிச்சூடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இது யார் சொன்னது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கணும். குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுட்டி காட்டுகின்றான். அவருடைய தன்மை என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றானா, குலில் ஹம்துலில்லாஹி வ ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா, அந்த இபாதிஹில் லதீன இஸ்தஃபா, நேர்வழி பெற்ற அந்த அடியார்கள் மீது சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த நேர்வழிப்பட்டவர்கள் யாரை குறிக்கின்றன? சஹாபாக்களை குறிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு மன நிம்மதி அடைந்து கொள்கிறார்களோ அத்தகைய மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றானா, அந்த இடத்துல அவர்கள் யார் என்று சொல்லும்போது அவர்கள் சஹாபாக்கள் என்பதாக தஃசீரில் சொல்கிறார். கண்ணியத்திற்குள்ளே இது போன்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். திருக்குர்ஆனை ஓதுவதை கூட யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி என்று அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது குர்ஆனை ஓதக்கூடிய அந்த முறைகளிலே ஓதக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்லாமல் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். அவர்கள் ஈமானால் முந்திக் கொண்டார்கள். அன்சாரி சஹாபாக்களை சொல்றான், முஹாஜிரீன்களை அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு உயர்ந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவருடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்டதாக சொல்லப்பட்ட இந்த சஹாபாக்களை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கேலி பொருளாக ஆக்கிவிட்டார். கண்ணியத்திற்குள்ளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம். இப்போ வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் வசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ் அன்ன அஹதக்கும், உங்களில் ஒருவர் அன்ஃபக, அவர் என்ன செய்யறாரு? செலவழிக்கிறார், மிஸ்ல உஹதின் ஸஹபன், உஹது மலைக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா தங்கத்தை அவர் என்ன செய்யறாரு? தீனுக்காக செலவழிக்கிறார். அன்ஃபக, தீனுக்காக வேண்டி உஹது மலை அளவு தங்கத்தை செலவழித்தாலும் கூட மா அத்ரக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு,
அந்த சஹாபாக்கள் கையுடைய இந்த 2 கைகளையும் சேர்த்தா எவ்வளவு இருக்கும்? ஒரு புடி. அந்த புடி அளவுக்கு சஹாபாக்கள் செலவழிச்சார்களே, அந்த அளவுக்கு கூட நீங்க உஹது மலை அளவுக்கு நீங்க தங்கத்தை கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அது மட்டுமல்ல, வலா நசீஃபஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா நசீஃபஹு, அதுல பாதி கையினுடைய அந்த முத்துன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த கையை இந்த அளவுக்கு தூக்குறதுக்கு ஒரு புடிக்கு முத்து என்பதாக சொல்லுவாங்க. இதிலே பாதி அளவு கூட அவர்கள் செலவு செய்தார்களே, அந்த அந்தஸ்தை உங்களால் அடைய முடியாது. அப்படி என்றால் அவர்களுக்கான இடம் எங்க இருக்கிறது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க? அதாவது குர்ஆன்ல என்ன சொல்றாங்கன்னா, நாம் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதரையும் ஜின்களையும் நாம் வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் படைத்தோம் என்பதாக சொல்றாங்க. உலகம் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா மனிதர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப வணக்கத்தை தவிர மற்ற ஏனைய காரியங்கள் எல்லாம், உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அது மனிதனுடைய தேவைக்காக உள்ள விஷயங்கள் தானே தவிர அது அடிப்படையான நோக்கம் அல்ல. சஹாபாக்களுக்கு வருவோம். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள்? சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள், தீனுக்காக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்காங்க? ரலியல்லாஹு அன்ஹும் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்கான்? ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்கள், கோபத்திற்கு அல்ல பொருத்தத்திற்கு ஆளானவர்கள். அல்லாஹ்வே சப்பீர் கொடுத்தான். இதுக்கு மேல எந்த கிரேடும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்ததற்கு பிறகு அதுக்கு மேல எந்த கிரேடும் கிடையாது. இன்னைக்கு நாம் படிக்கிறோம், எவ்வளோ பட்ட படிப்புகள் படிக்கிறோம், டாக்டரேட் படிக்கிறோம், அதுக்கு மேலேயும் படிக்கிறோம், ஆய்வுகள் செய்கின்றோம். ஆனா எல்லாமே ஒரு சஹாபி வாங்கியிருக்காரு பாருங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அதுக்கு கீழே தான். அப்படிப்பட்ட சஹாபியை பார்த்து, அப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து நாம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? விவாத பொருள்களிலே கிடைக்கக்கூடிய சில அந்த ஞானங்களை மட்டும் வைத்துக் கொண்டு வாத பிரதிவாதங்கள் என்று வருகிற போது அது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்குமே தவிர அது உண்மை என்று நாம் என்ன செய்வோம், அதன் பின்னே அது மட்டுமே உண்மை, அதுதான் சரி என்று போவது என்பது மிக தவறான காரியம். அதுவும் சஹாபாக்களுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி, அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி. ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்தன்றும் இமாம் குத்பா ஓதுகிற போது இந்த ஹதீஸை ஓதுவாங்க, அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லா தத்தஹிதுஹும் கர்லன் பாதி, எனக்கு பிறகு அவர்களை நீங்கள் ஒரு விவாத பொருளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து விட வேண்டாம். எனக்கு பிறகு அவர்களை நீங்கள் விவாத பொருளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து விட வேண்டாம். ஃபமன் அஹப்பஹும், யார் அந்த சஹாபாக்களை நேசிக்கிறாரோ ஃபபிஹுப்பி அஹப்பஹும், அவர் என்னை நேசிக்கிறார். என் மேல் உள்ள நேசத்தின் காரணமாகத்தான் அவர் சஹாபியை நேசிக்கிறார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சஹாபாக்கள் மீது கோபப்படுகிறார்களோ, யார் சஹாபாக்களை விரோதம் செய்கின்றார்களோ அவர் என்னை விரோதிக்கிறார்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமன் அப்கலஹும் ஃபபிபுக்தி அப்கலஹும், அது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒமன் ஆதாஹும், யார் சஹாபாக்களுக்கு நோவினை தந்தார்களோ, யார் சஹாபாக்களுக்கு நோவினை தந்தார்களோ ஃபகத் ஆதானி, அவன் எனக்கு நோவினை தந்து விட்டான். ஃபமன் ஆதானி, யார் எனக்கு நோவினை தந்தானோ ஃபகத் ஆதல்லாஹ், அவன் அல்லாஹ்வுக்கு நோவினை தந்து விட்டான். ஃபமன் ஆதல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு நோவினை தந்து விட்டானோ ஃபயூஷிகு அன் யாஹுதஹு, மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு நோவினை தந்தவன் என்ன, அல்லாஹ்வுக்கு நோவினை தர முடியுமா? அல்லாஹ்வுக்கு நோவினை தர முடியுமா? மாட்டிக்கொண்டான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபயூஷிகு அன் யாஹுதஹு, அவன் பிடிபட்டு விட்டான், மாட்டிக்கிட்டான் அல்லாஹ்ட்ட. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அல்லாஹ்வினால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து இன்று நாம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும். பொதுவா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான், தவறளிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு கண்ணோட்டத்தை மட்டும், நம்மள மாதிரி மனிதர்கள் தான், ஆனால் நம்முடைய இடம் வேறு, அவர்களுடைய இடம் வேறு, நம்முடைய நிலை வேறு, அவருடைய நிலை வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ரிசாலத்தை உண்மைப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதிரிகளோடு போரிட்டு நபி அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்தவர்கள். அதை நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னமா சார அவ்வளவு ஹாதிஹில் உம்மா,
இந்த உம்மத்திலே முதன்மையானவர்கள் சஹாபாக்கள். ஒட்டுமொத்த நூற்றாண்டுகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா நூற்றாண்டுகளிலும் மிக சிறந்தவர்கள் சஹாபாக்கள். அதே போன்று ஏன் அப்படின்னு சொன்னால் அன்னஹும் ஆமனூ பிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள். ஹீன கஃபரன்னா, மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்கிற போது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க ஈமான் கொண்டார்கள். வஸத்தகு ஹீன கலிபஹுன்னா, சஹாபாக்கள் மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்படுத்திய போது அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல வஅஸ்ஸருஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். வனஸருஹு, உதவி செய்தார்கள். வஆவஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஞ்சம் அளித்தார்கள். வவாஸஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரோபகாரம் செய்தார்கள். வபிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம், தங்களுடைய செல்வத்தை கொண்டும் தங்களுடைய உயிரை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் பரோபகாரம் செய்திருக்கிறார்கள், இஹ்சான் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸ்டேட்மெண்ட் இது. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து இன்று நாம் எந்த எண்ணம் வைத்திருக்கிறோம்? நம்மில் ஒருவரை போன்று இந்த ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே, நம்முடைய காலகட்டத்திலே ஒரு மனிதரை பார்த்து இவர் அயோக்கியன் என்றோ அல்லது இவர் பொருளாதாரத்திலே மோசடி செய்து விட்டார் என்றோ அல்லது இன்ன பிற குற்றச்சாட்டுகள் வைப்போமோ, அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் சஹாபாக்களை நோக்கி கை நீட்டுகிற ஒரு நிலைப்பாடு இன்று ஏற்பட்டு விட்டது என்றால் நம்முடைய எண்ணம் ஒரு விஷயத்தை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை என்றால், சஹாபாக்கள் மீதான எண்ணங்கள் நம்மிடத்திலே சரியில்லை என்றால் நாம் நம்முடைய நேர்வழி என்பது கேள்விக்குறியாக ஆகிறது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களை புகழ்ந்து சஹாபாக்களை பொருந்தி கொண்டோம் என்று சொன்னதுக்கு பிறகு அந்த சஹாபாக்களுடைய காலத்து விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அவர்களோடு இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் மீது எங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது. அதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ, அந்த தாபிஈட்ட என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தர் சொன்னாரு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறந்தவரா அல்லது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சிறந்தவரா? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் இஸ்லாமிய வரலாற்றில் மிக சிறப்புக்குரிய ஒரு நபர். எந்த அளவுக்குன்னா இஸ்லாத்தினுடைய 5வது கலீஃபா என்று போற்றப்படக்கூடிய மிக சிறப்புக்குரிய ஒரு நபர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ். ஆனா அவர் சஹாபி அல்ல, அவர் சஹாபாக்கு பின்னால் வந்த தாபிஈ. எனவே அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவரா அல்லது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சிறந்தவரா என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ இடத்துல போய் கேட்கிறாங்க. அவரு சொன்னாங்க, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்களுடைய சிறப்பு எத்தகையது என்று சொன்னால், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த காலகட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய மூக்கில் இருக்கக்கூடிய மண் இருக்கு பாருங்க, அந்த மண் இருக்கிறது, அந்த மண்ணு உமர் இப்னு அப்துல் அஜீஸை விட சிறந்தது என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்தபோது முஆவியாவுடைய அந்த மூக்கிலே படிந்த அந்த மண் புழுதி இருக்கிறது, அது உமர் இப்னு அப்துல் அஜீஸை விட சிறந்தது என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் சொன்னார். அப்படி என்றால் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். சஹாபி என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்தே வேற. அரசியல் பிரச்சனைகள் என்று 1000 இருக்கும். ஆனால் சஹாபி என்று வருகிற போது அவருக்கான அந்தஸ்து வேறு. அதை நாம் சஹாபாக்களுடைய அந்த அந்தஸ்தை நாம் அந்த சஹாபி என்ற அந்த கண்ணோட்டத்தோடு அல்லாஹ்வினால் பொருந்தி கொண்டப்பட்டவர் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு மாத்திரம்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் நோக்கமோ மற்ற ஏனைய வரலாறுகளை படிப்பதை போன்று அமெரிக்க வரலாறையும் பிரெஞ்சு வரலாறுகளையும் மற்ற வரலாறுகளை எல்லாம் படித்துவிட்டு அது சார்ந்து நாம் பிரஸ்தாபித்துக் கொண்டிருப்போமே, அதுபோன்று சஹாபாக்களுடைய வரலாறுகளை பிரஸ்தாபிப்பதற்கு நாம் உரிமை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி ஏன் சஹாபாக்களை பற்றி இப்படி சொல்லப்படுகிறது என்றால், சஹாபாக்கள் அவருடைய அந்த சஹாபாக்களுடைய தக்வா, அவங்களுடைய இந்த இறையச்சம், அவருடைய இந்த வாழ்க்கை, தீனுடைய வாழ்க்கை அப்படி அந்த ஒரு உச்ச நிலையில் இருந்தார்கள். தீனுடைய அந்த விஷயத்திலே, மார்க்கத்தினுடைய விஷயத்திலே, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய விஷயத்திலே உச்ச நிலையில் இருந்தார்கள். அபூ ராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள். இப்ப அபூ ராக்கான்ற நபர் என்ன செய்யறாருன்னா, சஹாபாக்களை பத்தி ரொம்ப பேசுறாங்களே, நபியினுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க சஹாபியை பத்தி பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு தொழுவைக்கு வர்றாங்க.
அவரே சொல்றார், நான் சுபுகனுடைய அந்த தொழுகைக்கு வந்தேன், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுதேன். அப்ப அலி தொழுகை வச்சாங்க, நான் தொழுதேன். தொழுகை முடிச்சோன்னா 2 சைடும் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு வலதுபுறமாக அலி ரலியல்லாஹு தஆலா திரும்பினாங்க. திரும்பி சுவற்றை பார்த்து கொண்டே இருந்தார்கள். வலதுபுறம் உள்ள சுவற்றை பார்த்தார்கள். அங்கே வெயில் அடிச்சிருந்துச்சு, அந்த வெயில் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ வெறித்து பார்த்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. ஏதோ ஒரு கவலை அவருடைய உள்ளத்தில் இருந்து இருந்துச்சு. நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் வெறித்து கொண்டு. பிறகு மற்ற சஹாபாக்களையும் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு அந்த சஹாபிகள் அவங்க இது வந்து தாபியன்களுடைய காலகட்டம். எனவே சஹாபாக்களை மட்டும் நான் அப்படியே கண்ணோட்டம், சஹாபாக்களை மட்டும் வரும்போது எப்படி இருந்தாங்கன்னா, சஹாபால் அவர் சொல்றார், ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார். அந்த சஹாபாக்கள் எல்லாம் மாது அப்படியே சரிந்திருந்தார்கள். சைதாக்களிலும் ருக்குவிலும் அவர்கள் சரிந்து கிடந்தார்கள். மாது கமா தமீது ஷஜர் ஃபீ யௌம் ர்-ரீஹ். காற்றடிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே மரம் எப்படி சரிந்து விழுந்து கிடக்குமோ அதே போன்று பள்ளிவாசல்லே அவர்கள் அழுது கொண்டும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து கொண்டு சரிந்தவர்களாக இருந்தார்கள். தனியா அடையாளம் தெரிஞ்சு சஹாபாக்கள் கவலையினால் ரலியல்லாஹு தஆலா சொல்லும்போது திரும்பி சொல்றாங்க, கவலையினால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விட்டு சென்ற அந்த மார்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விட்டு சென்ற அந்த சமூகம், அதை நாம் கட்டுக்கோப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற கவலையோடு அமர்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக அந்த குறிப்பில் எழுதினார். அவர் விசாரிக்கிறாரு. அப்ப சொல்றாங்க, கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்கள் எப்பொழுதுமே கவலை உள்ளவர்களாக இருந்தார்கள். சமூகத்தின் மீதும் கவலை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் மீது இறையச்சம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த இறையச்சத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான். எல்லா விஷயத்திற்கும் எல்லா நிலைப்பாடுகளிலும் அல்லாஹ்விற்கும் இந்த மார்க்கத்திற்கும் இந்த தீனிற்கும் மாத்திரமே அவர்கள் வேலை செய்தார்களே தவிர எந்த இயக்கத்திற்கும் அவர்கள் வேலை செய்யவில்லை. இன்று பார்க்கிறோம், இயக்கத்திற்காக இஸ்லாத்தை பயன்படுத்துகிறார்களே தவிர இஸ்லாத்திற்காக இயக்கங்களை யாரும் பயன்படுத்தும். இன்றைய காலகட்டம் அப்படித்தான் ஆயிடுச்சு. இயக்கங்களுக்காக இஸ்லாத்தை பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாத்திற்காக இயக்கத்தை பயன்படுத்தினால் ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்கும், அது இஸ்லாமிய இயக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி சென்ற ஒரே மார்க்கம் உம்மத்தே முஹம்மதியா, எல்லோரும் ஒன்று ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனால் இன்று ஏன் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிய வேண்டிய கட்டாயம்? ஒருவர் பிரிந்து கொண்டு ஒரு சஹாபியை ஒருவர் நல்லவர் என்று சொல்லுகின்றார், இன்னொருத்தர் சொல்றார் அந்த சஹாபியை கெட்டவர் சொல்றார். இன்று நமக்குள் இவ்வளவு பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு, இன்னும் சொல்ல போனால் இயக்கங்களுக்குள்ளாக ஒரே இயக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இல்லை. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்களை பார்த்து குறைச்சுப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டும் சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் சொன்னாங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சிறந்தவர்கள் என்பதை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களுடைய அந்த 1 மணி நேரம், சஹாபாக்கள் ஒரு சஹாபியாக இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம், நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் ஒருவன் அமல் செய்கின்றான், வாழ்நாள் முழுவதும் அமல் செய்கின்றான். அப்படி அமல் செய்தாலும் சஹாபியாக இருந்த அந்த ஒரே 1 மணி நேரம் அது ஈடாகும். 1 மணி நேரம் சஹாபியாக இருப்பது என்பது நாம் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அமல் செய்வதை விட சிறந்தது என்பதாக சொல்லலாம். அத்தகைய உயர்ந்த அந்தஸ்துக்கு உண்டானவர்கள். நம்முடைய கடமை என்ன? சஹாபிகள் அவங்களுடைய காலகட்டத்திலே பல பிரச்சனைகள் இருந்தது, அரசியல் பிரச்சனைகள் இருந்தது, பல விஷயங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் முடித்து அல்லாஹ்வுடைய கிருபையினாலே அவர்கள் இப்பொழுது நம்மிடத்திலே இல்லை, வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சஹாபாக்கள் மீது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க எப்படி நடந்துக்கணும் சஹாபாக்கள் விஷயத்துல. வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம், இவர்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள், வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பாங்க? யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பாங்கன்னு சொன்னா முன் சென்றவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பார்கள். யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா, யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வல் இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானை கொண்டு எங்களுக்கு முந்தி யாரெல்லாம் சென்று விட்டார்களோ யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், எங்களுடைய உள்ளங்களிலே இறுக்கத்தை ஏற்படுத்தி விடாதே. துஆ கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? குறை பேசிக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுக்காக துஆ செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னானா, அல்லாஹும்ம அக்ஃபிர் லில் அன்சார் வப்னாஇல் அன்சார் வப்னாஇல் அன்சார் என்று சொன்னார்கள்.
அன்சாரிகளுடைய தலைமுறைகள் இருக்கிறத 3 தலைமுறைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அவருடைய பாவங்களை மன்னித்து, அவருடைய அந்த சந்ததிகளுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவருடைய சந்ததிகளின் சந்ததிகளை பாவங்களை மன்னித்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனா இன்னைக்கு சாதாரணமா அன்சாரிகளை பார்த்து பதவி மோகம் பிடிச்சவங்க, ஆசை பிடித்தவர்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்கின்றார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சஹாபாக்களை நோக்கி கை நீட்டுகிற, சஹாபாக்களை நோக்கி குற்றம் சுமத்துகிற யாராக இருந்தாலும் சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக தகுதி அவருக்கு இல்லை. நான் என்னை நிரூபிப்பதற்காக, நான் என்னை பலமானவன் என்று சொல்வதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களை பார்த்து பலவீனமானவன் என்று சொல்வதற்கு யார் எனக்கு உரிமை கொடுத்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த நிகழ்வு நேரடியாக என்ன நடந்தது என்று நமக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லையே அதுல ஆதாரம் இருக்கா, இது எப்படி இருக்குன்னு சொல்லி நோண்டுகிற நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுல ஏன் நல்ல எண்ணம் கொள்ளக்கூடாது? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய விஷயத்திலே குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதை போன்று நாம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னதை போன்று சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். சஹாபாக்களை நேசிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாக இருக்கிறது, சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது நமக்கு இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை பின்பற்றுவது நமக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நல்ல வழியாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னை போன்று ரப்பனா ஃபிர் லனா வ லிஇக்வானில் லதீன சபகூனா என்று சொல்லக்கூடிய துஆவை நாம் ஓதி, அதே போன்று நல்ல எண்ணங்கள் வைத்து நேரான வழியில் சஹாபாக்களை நாம் எந்த அளவுக்கு பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்ற முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் சஹாபாக்களை குறை கூறாமல் இருக்க வேண்டும். அதே போன்று சஹாபாக்களை பற்றி குறை கூறக்கூடிய எந்த வீடியோக்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எல்லா ஹதீஸ்களையும் குர்ஆனையும் தெரிந்த முஃப்தியாக இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சை கேட்கக்கூடாது, அவர்களை புறக்கணிக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஈமான் கொண்ட சஹாபியை நேசிக்கக்கூடிய உண்மையான ஒரு மூமினுக்கு மூமினுடைய அழகு என்னவென்றால் அதுதான். சஹாபியை குறை சொல்லக்கூடிய, சஹாபியை பற்றி குறை பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நம்முடைய கண்ணியமானவருடைய அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உண்மையான ஈமான் யக்கீனை விளங்கி சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய உயர்தரமான அந்த சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.